வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னாச்சு? இங்க என்ன பிரச்சனை? என்னாச்சு? ஏன் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க? சொல்லு, என்னாச்சு? ஏய் வசுந்தரா, இவ உன் மருமகளே இல்ல. அவள மாதிரி இருக்கிற யாரோ ஒரு ஏமாத்துக்காரி. ஏய், யாரடி ஏமாத்துக்காரி? வாங்கினாடி உனக்கு பத்தலையா? உயிரோட இருக்கணும்னா ஒழுங்கு மரியாதையா கீழே போயிடு. ஏய், நீ தாண்டி ஏமாத்துக்காரி. இதுல ஒரு சந்தேகம் வரையா உனக்கு? நீ உண்மையிலேயே ஒரிஜினல் ஈஸ்வரியா இருந்திருந்தா இப்படி வயித்துல பேட கட்டிக்கிட்டு எதுக்காக நீ கர்ப்பிணி வேஷம் போடணும்? எதுக்காக உன்னோட அப்பாவி புருஷனையும் இந்த மாதிரி பாவப்பட்ட வசுந்தராவையும் எதுக்கு ஏமாத்தணும்? என்ன முழிக்கிற? கிரிஜா கேட்டதுக்கு பதில் சொல்லு. எதுக்கு நான் பதில் சொல்லணும்? என்ன கேள்வி கேக்குறதுக்கு நீங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு என்ன யோகிதா இருக்கு? இத பத்தி பேசுறதுக்கும் கேக்குறதுக்கும் என் சின்னையா ஒருத்தருக்கு தான் உரிமை இருக்கு. அவரு ஒருத்தருக்கு தான் நான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதனால நான் என்ன சொல்லணுமோ என்ன பேசணுமோ அதெல்லாம் நான் என் சின்னையா கிட்டே பேசிப்பேன். நீங்க எல்லாரும் உங்க வேலைய பாத்துட்டு போறதுதான் உங்களுக்கு நல்லது. கேட்டியா அழகு? அவ சொன்னது உன் காதுல விழுந்துச்சா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமோ இவ இவ்ளோ தைரியமா பேசுறானா அதுக்கு என்ன காரணம்? உன்னோட அப்பாவித்தனம் தான் காரணம். நீ இத்தனை நாளா கண்மூடித்தனமா அவளை நம்புறதுதான் காரணம். அதனாலதான் குப்புற விழுந்ததுக்கு அப்புறமாவோ மீசையில மண்ணை ஒட்டலங்கிற மாதிரி இவ இவ்ளோ ஆணவமாவோ அகம்பாவமாவோ பேசிக்கிட்டு இருக்கா. புரியுதா உனக்கு? ஏ அழகு, சொல்லு, இப்ப நீ என்ன பண்ண போற? சொல்லு. இவளை நம்பி இன்னமும் நீ முட்டாள் தானே நிரூபிக்க போறியா? இல்ல இன்னமும் இப்படி ஏமாலியா இருக்க போறியா? சொல்லுடா, ஏன் வாய மூடிட்டு இருக்க? ஐயோ, இதுக்கு மேலே நீ வாய மூடிட்டு இருந்தனா இங்க பாரு, நீ வாழறதுக்கே ஒரு அர்த்தமும் இல்லாம போயிடும் அழகு. அழகு, இப்ப வந்து உன் காலு கீழே கிடக்க. இப்ப நீ இதை எட்டி உதச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பலன்னு வச்சுக்க. இதனால ஏமாற போறது நாங்க இல்ல, நீதாண்டா. இது இந்த கிரிஜா சொல்ற மாதிரி இந்த வீட்டுல 2 ஈஸ்வரி இருக்காங்கன்ற பொய்ய நான் நம்பவே இல்லை. ஆனா உன் கர்ப்பம் களைஞ்ச விஷயத்த நீ ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச ஈசு? துணி மூட்டையை வயித்துல வச்சுக்கிட்டு உன் சின்னையாவ நீ ஏன் ஏமாத்தின ஈசு? சொல்லு ஈசு. ஈசு, இவங்க எல்லாரும் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு ஈசு. ஒரு பொண்டாட்டி தான் புருஷன் கிட்ட எதை வேணாலும் மறைக்கலாம், என்ன வேணாலும் மறைக்கலாம். ஆனா தான் கர்ப்பம் களைஞ்ச விஷயத்த மறைப்பாளா? நீ மறைச்சிருக்கனா இதுக்கு என்ன அர்த்தம் ஈசு? அவ சொல்ல மாட்டா அழகு, அவ சொல்ல மாட்டா. நீ இவதான் ஈஸ்வரி நம்புற வரைக்கும் இவ வாயில இருந்து உண்மை வரவே வராது. நீ வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. இங்க பார், என் ஈசு சொன்ன மாதிரி அவளை கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இருக்கிறவன் நான். புருஷனா நான் என் கேள்வியை கேட்டுட்டேன். பதில் சொல்ல கடமைப்பட்டவ அவ பதில் சொல்லுவா. இதுக்கு நடுவுல வேற யாரு என்ன பேசினாலும் இங்க என்ன நடக்கும்னே தெரியாது. ஈசு, நீ சொல்லு ஈசு. உன் சின்னியாட்ட நீ ஏன் மறைச்ச? ஈசு, நீ வாயை திறந்து சொல்லு ஈசு. ஏன் மறைச்ச? எதுக்காக மறைச்சான்னு சொல்லு ஈசு. சின்னையா, இருங்க சின்னையா. நான் இப்ப சொல்றத கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நம்ம வாடகை வீட்ல இருந்தப்போ நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இங்க பார்,
பழைய கதையெல்லாம் எனக்கு வேணாம் ஈசு. நான் கேட்டதுக்கு மட்டும் நீ எனக்கு பதில சொல்லு. நீங்க கேட்டதுக்கான பதில் நடந்த கதையில தான் இருக்கு சின்னையா. அந்த வீட்ல இருக்கிறப்போ அத்தைக்கு அடிக்கடி தலைவலி வந்து அவங்க மயக்கம் போட்டு விழுந்தப்போ அவங்கள நாம ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டணும். அப்போ டாக்டர் நம்ம கிட்ட அத்தைக்கு அவங்க லைஃப்ல நடந்த பழசெல்லாம் மறந்து போச்சு, அவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்கல்ல. சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்போவா? டாக்டர் அத்தைய பத்தி அப்படி சொன்னதும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அதை விட எனக்கு 1000 மடங்கு அதிர்ச்சியாவும் கவலையாவும் இருந்துச்சு சின்னையா. அந்த அதிர்ச்சியிலையும் கலக்கத்திலையும் எதிர்பாராத விதமா எனக்கு அபோஷன் ஆயிடுச்சு சின்னையா. அத்தைக்கு பழைய ஞாபகம் எல்லாம் போய் அவங்க பெத்த புள்ள உங்களையே யாருன்னு கேட்டாங்க. அதை தாங்கிக்க முடியாம நீங்க கதறி அழுது துடியா துடிச்சீங்க. பெத்த அம்மாவே யாருன்னு கேட்ட அதிர்ச்சியில மனசு கலங்கி போய் இருந்த உங்ககிட்ட என் கர்ப்பம் கலைஞ்சு போச்சுன்னு அந்த நேரத்துல என்னால எப்படி சொல்ல முடியும் சின்னையா? சொல்றதுக்கு எனக்கு எப்படி வாய் வரும்? இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட அப்பவே சொல்லியிருந்தேன்னா உங்களால இதை தாங்கியிருக்க முடிஞ்சிருக்குமா சின்னையா? சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நமக்கு சாதகமா இல்லாம இருந்ததுனால, எதிரா இருந்ததுனால நான் அப்ப இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லல. அதுக்கப்புறம் எவ்வளவோ தடவை உங்ககிட்ட சொல்லணும்னு பேச்ச ஆரம்பிப்பேன். ஆனா 2 குழந்தைங்க பிறக்க போற சந்தோஷத்துல நீங்களும் ஒரு குழந்தையா மாறி எல்லா கவலையையும் மறந்துட்டு ஓடி ஆடி திரிஞ்சிட்டு இருந்தீங்க. அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. அதுக்கப்புறம் அத்தை வாழ்ந்த இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் திரும்பி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. அதனால அத்தைய கூட்டிட்டு நாம இங்க வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த கேடு கெட்ட கிரிமினல் கிரிஜா கிட்ட இருந்து அத்தைய காப்பாத்துறதே நமக்கு பெரிய பாடா போச்சு. அதனால அத்தைக்கு பழைய ஞாபகம் வந்து எல்லாமே நார்மல் ஆகுற வரைக்கும் நான் இந்த உண்மைய சொல்லாம மறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்றதுக்காக கொஞ்ச நாள் ஆனதும் வயித்துல பேட வச்சு கட்டிக்கிட்டேன். ஆனா நான் எனக்காக இந்த உண்மையை மறைக்கல சின்னையா.